ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கும்பாபிஷேகத்து அன்னைக்கு நம்ம சாமியை எந்த அளவுக்கு அலங்கரிச்சிருக்காங்க அந்த லுக் தான் பாருங்கள். செம்ம அழகாக அலங்கரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கலச தண்ணி மேலே படுறது அந்தோட வீடியோ கிளிப்பும், அதுக்கப்புறம் சாமி தீர்த்தத்துலேருந்து வரும்போது நடன நிகழ்ச்சியும், அதுக்கப்புறம் சேம் டேலேயே நம்மளுடைய ஃபங்க்ஷன் முடியும் போது அந்த அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து நல்லா பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடினாங்க. அதையும் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். அப்புறம் மேலே இருக்கிற கோபுரத்தில் தீர்த்தம் ஊற்றிட்டு கீழே வந்து சாமிக்கு வந்து தீர்த்தம்லாம் தெளிச்சுட்டு ஃபைனலி நம்மளுடைய டெக்கரேஷன் எல்லாம் இது கவர் பண்ணியிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அதுக்கப்புறம் ஃபைனலி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஸ்டார்ட். என்னப்பா இந்த குத்துக்கு
நம்மளுடைய டெக்கரேஷன் வீடியோலாம் நான் எடுத்தேன். லைட் செட்டிங்ஸு, ஃப்ளக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊர் இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓமம் வளர்த்தாங்க அன்றைக்கி நைட்டு. ஃபைனலாக ஓமம் வளர்த்து முடிச்சதுக்கப்புறமா நாளைக்கு என்ன நிகழ்ச்சி நடக்கப்போகுதுன்னா, முளைப்பாரி போட்டிருப்பாங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும். அந்த முளைப்பாரி கொண்டு போய் கிணத்துல அப்படின்னு ஆற்றுல ட்ரம் செட்டிங்ஸோடு கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டெய்லி நின்று 12 டேஸ்க்கு அன்னதானம் நடைபெறும். சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் சாப்பாடு போடுவாங்க. செம்மையாக இருக்கும். அதே போல் 12 டேஸ்க்கு பூஜையும் நடைபெறும். அவ்வளோதான். ஓகே, பாய். See you. டாட்டா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.